இந்த காலகட்டத்துல திராவிட மாடல் ஆட்சியில திமுக காரங்களை தவிர மீது எல்லாருமே ரொம்பவும் துன்பப்படக்கூடியவர்களாகவும் நசுக்கப்படக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி தான், கட்சி மாறுபாடுகள் கடந்து ஒரே சங்கம் தான் அப்படின்ற லெவல்ல தான் இருக்குது. கிஷோர் அவர்களை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கும். அவர் என்கிட்ட சொல்லுவாரு, குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதற்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முக்கிய பங்கு ஆட்டினாரு. யார் யாரெல்லாம் இதுக்கு காரணம் நம்ம பழி வாங்கணும், அவங்கள வெஞ்சன்ஸ் வச்சு இது நம்ம ஒரு கணக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு நீளமான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்கள், உங்களுக்கு நேரம் இருந்தா முழுமையா பாருங்க. குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் சார்ந்தவர்கள் இருந்தீங்கனாலும் இந்த செய்தியை அவர்கிட்ட நீங்க கடத்துங்க. விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல நிறைய நான் ஓப்பனா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட 5 மாத காலம் சிறைவாசம், 2 குண்டர் சட்டம், 17 வழக்குகள் எல்லாத்தையுமே வெற்றிகரமாக எதிர்கொண்டு இன்னைக்கு அவர் பிணையில வெளியே வந்திருக்காரு. முதல்ல நம்ம அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த 5 மாத கால சிறை வாசத்துல நிச்சயமாக அவர் பல விஷயங்களை யோசிச்சிருப்பாரு, பல விஷயங்களை ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. யார் நம்முடைய நண்பர்கள், யார் நம்முடைய எதிரிகள், யார் துரோகிகள், யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே அவர் யோசிக்கிறதுக்கான காலகட்டமா இந்த 5 மாதங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, வெளியே வந்துட்டாரு. அடுத்து அவருடைய நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஹார்ட்கோர் ரொம்ப இறங்கி டிஎம்கேவை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடுமையான திமுக எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா 2026 ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாக வேண்டும் என்று அவர் நம்புகிறார் என்றே நான் புரிந்து கொள்கிறேன். அப்படின்னும் போது கடுமையான டிஎம்கே எதிர்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அப்ப ஆட்சி மாற்றத்துக்கு அவருடைய ஸ்டாண்ட் எந்த சைடு இருக்கும் அப்படின்னு நான் கணிக்கிறேன்னா, கண்டிப்பா அதிமுக சைடா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க தான் ஆல்டர்னேட்டிவா வர முடியும் இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல அப்படின்னு சொல்லி அவர் நம்புவார். நிச்சயமாக அதிமுக, அது மட்டும் இல்லாம அவர் அதிமுகவுக்கு கடமைப்பட்டிருக்கார். ஏன்னா அவர் உள்ள போயிட்டு இந்த 5 மாத காலத்துல பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அவங்களுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது, அது வழக்கறிஞர் அணி மூலமாகவாகட்டும் என்னவாகட்டும், மிகப்பெரிய அளவுல அதிமுக அவருக்கு செஞ்சிருக்காங்க. சோ அவர் நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்காரு. அப்போ அதிமுகவுக்காக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. ரைட்டு. இதை தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருந்த போது அவருக்காக மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்தவங்க யார் யாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப எடுத்து அவர் பார்த்துட்டு இருப்பாரு. யார் யாரெல்லாம் நமக்காக குரல் கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் நம்ம சிறையில் இருக்கும்போது நம்மள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேரக்டர் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க, நம்ம உள்ள இருக்கிறதையும் நமக்கு உள்ள ஏற்படுற துன்புறுத்தல்களையும் நியாயப்படுத்தி யார் யாரெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவர் பார்த்திருப்பாரு, கேள்விப்பட்டு இருப்பாரு. கண்டிப்பாக அவர் மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிறதும் ரெண்டுமே இருக்கும், 2 தரப்பு மேல. அப்படின்னும் போது இதுல பாத்தீங்கன்னா, அதிமுகவை தாண்டி எனக்கு தெரிந்து மிக கடுமையாக இந்த குண்டார் சட்டத்தை எதிர்த்தது யார் அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். அவருடைய அறிக்கை இப்பயுமே எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அந்த கஞ்சா வழக்குல அவர் கைது பண்ணாங்க, அவர் சிறையில் வச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னும் போது ஒரு கடுமையான ஒரு அறிக்கை எந்த எதிர்கட்சி தலைவருமே அந்த அளவுக்கு விட்டதாக நான் பார்க்கல. அதை அடுத்து மீண்டும் அவர் மீது 2வது குண்டாஸ் போடப்பட்டப்பையும் மிக கடுமையான ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதே போல பிரஸ் மீட்கள்லயும் பாத்தீங்கன்னா மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அதாவது கஞ்சாவை பறிமுதல் பண்ணிட்டோன்னு சொல்றீங்க, வச்சது யாரு அப்படிங்கிற அளவுக்கான கேள்விகளா இருந்துச்சு. அது போக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொறுப்பாளர் இடுமாவனம் கார்த்தி அவர்கள், அவர் தொடர்ச்சியாக இந்த குண்டர் சட்டத்துக்கு எதிராக, அதே போல சிறையில் நடக்கக்கூடிய வதைகளுக்கு எதிராக அவர் காணொலிகள் போட்டு தன்னுடைய கண்டனங்களை அவர் தொடர்ச்சியாக சமூக ஊடகத்திலையும் பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், இவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு 4-5 நாட்களுக்கு அல்லது ஒரு 10 நாள் வரைக்குமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஏன்னா கடும் கோபம், அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய சின்னம் பறி போற நேரத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப அது எகத்தாளம் போட்டு சிரிச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில், இந்த 5 மாத காலகட்டம் வரைக்குமே இந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திருக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தை சுட்டி காட்டி நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தேதிக்கு இந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்குது, ஒரு மனிதரை எப்படி நடத்துது அப்படிங்கிற பார்வையில தான் இதை நம்ம பார்க்கணும். என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய நேரம் இது இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அதை நினைவுபடுத்த வேண்டிய நேரம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய விதம் என்பது ரொம்பவே காயப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களை அவங்க ரொம்ப காயப்பட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது அவங்களால அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என்னடா நம்ம சின்ன விஷயத்துல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு 10 நாளைக்கு ரொம்ப எதிர்ப்பா தான் இருந்தாங்க, ஹேட்டா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியுங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்களுடைய அவங்களுடைய மனசு தெரியும். ரொம்ப அவ்வளவு ஒரு அழகான ஒரு இதயம் கொண்டவர்கள் அவர்கள். அவங்க பயங்கர எமோஷனல் தான். கால்குலேட்டிவா அவங்க கன்னிங்கா ஒரு விஷயத்தை யோசிக்கிறத விட
ரொம்ப உணர்வுபூர்வமா தான் எதையுமே அணுகுவாங்க. அதை நம்ம கூட பல நேரங்களில் அப்படிலாம் வேணாப்பா, அரசியல்னு வந்துட்டு எல்லாமே கால்குலேஷனாகவும் கொஞ்சம் கன்னிங்காகவும் இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட பேசிட்டு இருப்போம். அப்போ அவங்க எமோஷனலா அதை அணுகும் போது அப்படி இருந்தாங்க. ஆனாலுமே இங்க அரசாங்கத்துடைய அந்த தன்மைகள் தீவிரமாக ஆக அவங்களுடைய குரல் அப்படியே மாற ஆரம்பிச்சு. முதல்ல வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுக்கும்போது பயங்கரமா என்னை பிடிச்சி திட்டினாங்க நம்முடைய நண்பர்கள். அப்ப எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருந்துச்சு. இல்ல, எங்க ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும். அடுத்து ஒரு கொஞ்ச நாள்ல பாருங்க அவங்க வந்து இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க மனசு அப்படிப்பட்ட மனசு. என்னன்னா ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றதுக்கான வேலை ஒண்ணு நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு புள்ளியில இணைஞ்சாங்க. நடுநிலை ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு சொல்லி. அது என்ன புள்ளி அப்படின்னா, சவுக்கு சங்கர் ஒரு மிகப்பெரிய சமூக விரோதி அப்படின்னு கட்டமைக்கிற ஒரு புள்ளி. அவருக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் சந்தோஷம் தான் படணும். ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஒரு பேக்கேஜாக பேசப்பட்டதாக கூட நான் கேள்விப்பட்டேன். நீ வந்து திமுக எதிர்ப்பாளராக கூட இருந்துக்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ நியாயப்படுத்தி பேசு, மறுபடியும் நீ எங்களை எதிர்க்கிறதா எதிர்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு நரேட்டிவ். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக சில ஊடகங்கள் விலை பேசப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அதை செஞ்சாங்க. அது வந்து கை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயமாகட்டும், அந்த வாகனத்துல கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாகட்டும், அதை எள்ளி நகையாடி அல்லது இப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஜெயில அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்திலாம் சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாமே இவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது 10 நாட்கள் வந்து அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாகட்டும், பொதுவான பார்வையாளர்களாகட்டும், ரொம்ப ஒரு விதமான இந்த நேரத்தில் நம்ம யாரை எதிர்க்கணும், யாருக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு தடுமாற்றம் இருந்து, ஆனால் அண்ணன் சீமான் அவருடைய அறிக்கை பேட்டிகளுக்கு பிறகு அப்படியே அது மாற ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்த பிறகு, வெளியே வர வரைக்குமே மிக அவருக்காக அவருக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க. இன்னைக்கும் எல்லாருமே மனசார சந்தோஷப்படுறாங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. இப்போ அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றால், நிச்சயமாக தான் உள்ளே இருந்த போது தனக்கு எதிராக அவதூறு பரப்புவதற்கும் அதை கொண்டாடியவர்களுக்கு நம்ம வந்து பழி வாங்கணும், அல்லது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த ஒரு காயமும் அந்த ஒரு கோபமும் உள்ள இருக்கும். அவர் வெளியே காட்டிக்கலனாலும் அது இருக்கும். அப்ப அவங்களை நோக்கி அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் அவர் வந்து அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அதை தாண்டி ஓகே, அது அவருடைய பர்சனல், அதுக்குள்ள நம்ம வந்து அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் கூட நம்ம அதை எடுத்துக்கலாமே. அதை தாண்டி யாரை பகைத்து கொள்ள வேண்டும், யாரை அரவணைத்து அல்லது வந்து யாருக்கிட்ட டிப்ளமேட்டிக்கா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் யோசிக்க வேண்டும். ஏன்னா தடவை கைதாயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்தப்ப அந்த சீமான் அவர்கள் அது எந்த அளவுக்கு ஆதரவாக நின்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அப்படின்னும் போது இப்ப நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனங்கள் வைக்கிறதே நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னைக்குமே வந்து வேணாம், வைக்காதீங்க, எங்களை பத்தி யாருமே விமர்சனம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடித்த அவர்களுடைய தலைவர்களை கேலி கிண்டல் செய்யும் போது, அவர்களை நிஜமாவே அவங்களுடைய எமோஷனை காயப்படுத்தும் போது அவங்க அப்படியே பயங்கரமா ரிவோல்ட் ஆவாங்க. எந்த அளவுக்கு 100% அன்பு காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு 100% அவங்க வந்து அப்படியே ஹேட்டை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க பயங்கர எமோஷனல் தான், எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த நேரத்துல யார் நம்முடைய எதிரி அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். அதாவது கட்சி அடிப்படையில, தொண்டர்கள் அடிப்படையில யாரை நம்ம பகச்சிக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல திராவிட மாடல் ஆட்சியின் கீழே திமுக காரங்களை தவிர மீதி எல்லாருமே ரொம்பவும் துன்பப்படக்கூடியவர்களாகவும் மிகவுமே வந்து பாத்தீங்கன்னா நசுக்கப்படக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அந்த வகையில எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி தான், கட்சி மாறுபாடுகள் கடந்து எல்லாம் ஒரே சங்கம் தான் அப்படின்ற லெவல்ல தான் இருக்குது எல்லாருடைய நிலைமையும். அப்படின்னும் போது யாரை குறி வைக்க வேண்டும் என்பதில் சவுக்கு சங்கர் அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். விமர்சன கருத்துக்கள் எடுத்து வைப்பது தவறு அல்ல. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஏடிஎம்கே ஒரு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். அது எல்லாருடைய தனிப்பட்ட உரிமை. சவுக்கு சங்கர் அவர்கள் எடுக்கலாம். அப்போ ஏடிஎம்கே சப்போர்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு வரும்போது அதுக்கு இப்போ எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் ஒண்ணு அவங்க கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்படின்னும் போது தாராளமா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவ்வளவு ஓட்டு இல்லை, அவங்க வந்து வளர மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதிமுக தான் வந்து பெரிய அளவுல வந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க, நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. த லாங்குவேஜ் யூ யூஸ் அப்படிங்கிறதா மேட்டர். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு வளர்ந்து வரும் கட்சி, உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் துணையா நிற்கக்கூடிய அந்த ஒரு கட்சி மீது நீங்கள் காட்டக்கூடிய அந்த ஒரு பார்வையாகட்டும், அந்த மொழியாகட்டும், உங்களுடைய கோபமும் எனக்கு புரியுது. எந்த பாயிண்ட்ல சவுக்கு சங்கர் அவர்கள் இப்படி ஒரு பயங்கர ஜெல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு பாயிண்ட்ல வந்து அது இப்படி பிளவுபட ஆரம்பிக்குது. அது எந்த பாயிண்ட்னு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது.
அது என்னன்னா, அவர் ஒரு நிறுவனத்தை எதிர்த்து, ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை எதிர்த்து அவர் தொடர்ச்சியாக காணொளிகள் போட்டுட்டு பயங்கரமாக சண்டை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த சைடுல இருந்து ஒரு யூடியூபர் என்ன பண்றாருன்னா, பேசிடலாம் உடைச்சு பேசிடலாம், இதுல போய் என்ன இருக்குது? பேரை பயன்படுத்த நான் விரும்பலைங்க. ஏன் அப்படின்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து ஏன் பேரை சொல்லி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ட்டு. ஒரே காரணம் தான். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்னமோ எனக்கு அது சொல்ல புடிக்கல. பேரையோ, புகைப்படத்தையோ பயன்படுத்த புடிக்கல. காரணம் என்னன்னா, ஐ ஹேவ் 0 ரெஸ்பெக்ட் ஆன் தட் பெர்சன். சுத்தமா எனக்கு மரியாதை இல்ல. இப்ப கூட நண்பர்கள் சில பேர் சொல்லலாம், "ஓ! உனக்கு வந்து போட்டி, உனக்கு வந்து பொறாம" அப்படின்ட்டு. ஐய்யய்யோ! அப்படியான ஒரு கேரக்டரே நம்ம கிடையாதுங்க. எனக்கு போட்டிலாம் பயங்கரமா இருக்குது. யார் மேலனா, என்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்து மேல தான். என்கிட்ட தான் "ஏன்டா இப்படி இருக்கிற? இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுறா" அப்படின்னு சொல்லி என் மேல நானே பயங்கரமா கோவப்படுவேன், போட்டி போடுவேனே தவிர, மத்த யார் மேலயும் அப்படிலாம் இல்லைங்க. நான் போர் அடிச்சா 1 மாசம் கம்முன்னு படுத்து தூங்கிருவேன் வீடியோவே போடாம. அதனால சேனல்ல வந்து இவரு எனக்கு போட்டி, அவரு எனக்கு போட்டின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா, அப்படி ஒரு 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 விஷயம் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? ஒரு நிறுவனத்த எதிர்த்து இவரு சண்டை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா போக விரும்பல. அந்த நிறுவனத்த பயங்கரமா நியாயப்படுத்தி சவுக்கு சங்கர டிஃபேம் பண்ற வேலைய ஒருத்தர் பண்றாரு. அப்பதான் முதல் முறையா ஏன் நான் வந்து திமுக கூட சண்டை போட்டுக்கிறேன், இது என்ன வேலை இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவத்துல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான். அது வேற லெவல்ல அந்த கைதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்ட்ரீம், அது வந்து பயங்கரமான ஒரு சண்டையாக மாறி போச்சு நாம் தமிழருக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும். அதில் இருக்கக்கூடிய கோபம், அந்த நியாயத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. ஆனால் அதை தாண்டி நான் சொல்ல வருவது என்றால், அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள், நாம் தமிழர் தொண்டர்கள், சமூக ஊடகத்துல செயல்படக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப தங்கமான மனசுக்காரங்க. அவங்களுக்கால வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹேட்டை வச்சுக்க முடியாது. அப்படின் போது அவர்களை காயப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடும் போது அவங்க வேற மாதிரி மாறுறாங்க. அதை சவுக்கு சங்கர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும், இன்னொரு நபரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மரியாதைக்குரிய நண்பர், சகோதரர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். அவர் வந்து ஒரு ரொம்ப அன்பா என் கூட பழகக்கூடியவர். எந்த இடத்துலயுமே என்னுடைய கொள்கைகளையோ, என்னுடைய தனிப்பட்ட உரிமைகளையோ, நான் ஆதரிக்கக்கூடிய விஷயங்களையோ அவர் தலையிடவே மாட்டாரு. நானும் அவருடைய விஷயங்கள் எதுலயும் தலையிட மாட்டேன். ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிப்போம். அரசியல் தாண்டி ஒரு நட்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சிறை, இந்த வாழ்க்கை, அது போல இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த ஒரு அடக்குமுறை, இது சம்பந்தமாலாம் பேசும்போது பாத்தீங்கன்னா, கிஷோர் அவர்களை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கும். அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் வந்து குண்டர் சட்டத்துல சிறையில இருந்திருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். உள்ள இருக்கும்போது வந்து அது வந்து அது ஒரு நரகம் தான். சிறை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நரகம் தான். அப்போ நான் அதுலருந்து வெளிய வந்துட்டேன். இன்னும் சொல்லப்போனா, நான் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவதற்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முக்கிய பங்கு ஆற்றினாரு. அவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. ஆனாலுமே நான் இப்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் சீக்கிரமாக வெளிய வர வேண்டும். இந்த மாதிரியான அடக்குமுறை, அந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் அவருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னா சிம்பிள். அந்த பெயின நான் போயிட்டு உணர்ந்துட்டு வந்துட்டேன். அந்த வலிய நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த வலி யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. வெளிய வரட்டும். அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து என்ன வேணா பண்ணட்டும். தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுறதோ, அல்லது வந்து விமர்சிக்கிறதோ அதெல்லாம் வேற. ஆனா வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அல்லது இப்படி பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அவங்க அழிஞ்சு போகணும், கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஓ ரொம்பவே என்ன சொல்றது அப்படின்னா, என்னுடைய பார்வையை இன்னும் விரிவுபடுத்துச்சு அது. என்னுடைய புரிதலை இன்னும் விரிவுபடுத்துச்சு. சச் அ பியூட்டிஃபுல் சோல் கிஷோர் பிரதர். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய நல்ல பண்புகள் கத்துக்கிட்டேன் பிரதர். எதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னாங்க, சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு யார் யாரெல்லாம் இதுக்கு காரணம் நம்ம பழி வாங்கணும், அவங்கள வெஞ்சன்ஸ் வச்சு வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட, ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு தமிழ்நாடு என்ன கண்டிஷன்ல இருக்குது, ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தேவை. அதற்கு என்ன பண்ணா சரியாக இருக்கும்? தனிநபர்களை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டு, அதையும் அதையும் தாண்டி, அதையும் கடந்து மக்களுக்கான ஒரு ஒரு செயல்பாடாக, அதே போல அரசின் தவறுகளை முழுக்க முழுக்க அதை குறிவைத்து அதை நோக்கிய ஒரு பயணமாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக நிறைய யோசிச்சிருப்பாரு இந்த 5 மாத காலகட்டங்கள்ல. என்னவா நம்ம போய் வெளியே நிக்க போறோம், என்னவா நம்ம செயல்படணும், யாரை பகைத்து கொள்ள வேண்டும், யாரை நாம் வந்து விமர்சித்தாலும் முரண்பட்டாலும் அந்த ஒரு ஹேட்ரட் அப்படின்ற லெவலுக்கு போகாம பாத்துக்கணும். ஒண்ணும் இல்ல, மறுபடியும் நான் கிஷோர் பிரதருடைய உதாரணத்தை நான் சொல்றேன். அவர் நாம் தமிழர் கட்சியை வந்து நிறைய இடங்கள்ல விமர்சிப்பாரு. நிறைய இடங்கள்ல தமிழ் தேசிய கொள்கையோட முரண்படுவாரு. யார் தமிழர்ன்றதுல அவருக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது. நிறைய 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 மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனா அவர் மேல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஹேட்ரட் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள போக மாட்டாங்க. வெறுப்பு அப்படின்றத வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து பாராட்டுற இடங்கள்ல மனசார பாராட்டிடுவாரு. நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிடுவாரு. அப்படின்னும் போது அந்த வெறுப்பு அப்படின்ற உணர்வு வந்து அவர் மேல வராது.
அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்க ஒரு ஹெல்த்தியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால இது மூலமா நம்ம சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா, அடுத்த 1½ ஆண்டுகள் மிக மிக முக்கியமானது. ஆட்சி மாற்றம் என்பது இன்னைக்கு அத்தியாவசியமாக மாறி இருக்கிறது. 26ல நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அதை நோக்கிய அவரவர் வழியில் அவரவருக்கு எது எது சரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்தந்த பாதையில வந்து அதை நோக்கி முன்னேறட்டும். நீங்களும் உங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை பண்ணுங்க. ஆனால் யாரை எதிரியாக பார்க்க வேண்டும், யாரை நட்பு முரணோடு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவர்கள் புரிஞ்சிருப்பாரு. அவர் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். மற்றபடி வெளியே வந்ததுல மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்த உங்களுடைய பயணங்கள் நீங்க எந்த பாதையில போனாலும் சரி, யாரை ஆதரிச்சாலும் சரி, சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.